வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் 60வது வாரம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. பிளஸ்ஸிங் சீரியஸில் 60வது பகுதி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவனை கொஞ்சம் குறைச்சிருப்பா, குறைங்க இன்னும் கொஞ்சம். ரைட். The woman gave birth to a boy and named him Samson. He grew and the Lord blessed him. இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? பிள்ளையின் ஆசீர்வாதம். அந்த பிக்சரை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா கவனிங்க. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் குழந்தையா இருந்தேன். சொல்லுங்க. ஆமாம், நம்மெல்லாம் டக்குன்னு நேராக குதிச்சு பெரிய மனிதர்களாய் வரவில்லை. நாம இப்படி தான் ஒரு காலத்தில் சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே தாயின் கருவிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தான் என்ன தெரியுமா? பிள்ளையின் ஆசீர்வாதம். சைல்ட்ஸ் பிளஸ்ஸிங். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மளோட பேச போகிற வார்த்தைகள் தான். 1லிருந்து 25 வசனங்களை வாசிக்க போறோம். மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பியும். இஸ்ரவேல் புத்திரருடைய வேலை என்ன தெரியுமா? திரும்ப சொல்லுங்க, திரும்ப கர்த்தரை விட்டு விலகிட்டே இருக்கிறது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வேலையே. நல்லா கவனிங்க. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தாராகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால். கர்த்தருடைய தூதனானவர், நல்லா கவனிங்க மக்களே, கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியாக நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ ஒரு குமாரனை பெறுவ. ஆதலால் நீ திராட்சரசமும், நல்லா கவனிங்க, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். அங்கே மனோவாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப நாள் ஆபிரகாமின் சந்ததியை போல இவர்களும் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சில காரியங்களை சொல்றாரு. நீ குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக இதெல்லாம் நீ செஞ்சிடணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. மக்களை கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கையில பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? என்ன சத்தம் ஆமேன் கம்மியா வருது? நீங்க பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர்த்துறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என் பிள்ளையை எப்படி வளர்த்தணும்னு கேட்டு வளர்த்துறீங்களா? இல்ல உங்க இஷ்டப்படி வளர்த்திட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய சொல்லுகிறத உங்க பிள்ளைகளுக்கு செய்றீங்களா? இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய தூதனானவன் சொல்லுகிறான், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது சகோதரி. நீ கர்ப்பம் தரிக்க போகிற, நீ முன்மாதிரியா இருக்கணும். ஸ்திரீயானவள் முன்மாதிரியா இருக்கணும் பிள்ளைக்கு. தகப்பனானவன் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர், நீ பெற்றெடுக்க போகிற குழந்தைக்கு முன்மாதிரியா, யூ ஆர் த ரோல் மாடல் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவன் 3ஆம் வசனம், அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் சொல்லுங்க, தீட்டானது ஒன்றும் சொல்லுங்க சத்தமா, தீட்டானது ஒன்றும் அந்நிய நுகத்தை நீ
பிணைக்கப்படாதிருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்படாதிருப்பாயாக. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஊர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ். இப்போ வரப்போகுது. என்னை ஃபோன் பண்ணி போன வருஷம், பாஸ்டர் கரிநாள் நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு விசுவாசி என்னை கூப்பிடுது. எனக்கு இது விசுவாசியா இல்லை பேயா? இது உலகத்தில் எவனோ ஒருத்தன் என்னமோ பண்றான். அந்த நாளில் நீ கரியாக்கி ஊர் முழுதும் திங்கிறேன்னு சொல்லி நீயும் கரியாக்கி தின்னுட்டு இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சோறு ஓடுற உன் வீட்டில் என்னையும் கூப்பிடுற நீ. கர்த்தர் சொல்றாரு, தீட்டானது ஒன்று நீ புசிக்கூடாது. என் சொந்தக்காரன் இன்னும் அந்நிய நுகத்தில் இருக்கிறான்னா அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. நீ போனீன்னா அந்நிய நுகத்தில் தீட்டானதை நீ சாப்பிட்ற உன் சந்ததியே வீணா போயிடும். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான். அந்த சகோதரிக்கு, அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாகவே நான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. தீட்டானது சாப்பிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. கர்த்தருக்குள்ள நீங்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. சொல்லுவாங்க, பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்க பொங்கல் கேட்குறாங்க. ஊர் முழுதும் பொங்கல் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பொங்கல் செய்யலைன்னா எப்படி? நம்ம என்ன சாமியாக கும்பிட்றோம்? பிள்ளைங்க கேட்டாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க, அதனால் செஞ்சு கொடுத்தோம். தீபாவளி அன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் பட்டாசு வெடிக்குது. என் புள்ள பொக்குன்னு போயிரும்ல, பொக்குன்னு போகுதுன்னு சொல்லி தான் உலகத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்து உலகத்தெல்லாம் வாங்கி கொடுக்குற. ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லி கொடுத்தியா? பொக்குன்னு போகுமா? மக்களே நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், ஆவிக்குரிய முதிர்ச்சி. அந்த மெச்சூரிட்டி எதில் தெரியும் தெரியுமா? எல்லாம் செய்கிறான், நான் செய்யலை. எல்லாம் செய்கிறான், நானும் செய்கிறேன். அப்போ உலகத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வேறு விரித்து காட்ட வேண்டும் என்று விரும்பினார்? அவன் செய்கிறான், இவன் செய்யல. That is the difference between the worldly people and the spiritual people. குழந்தையா நான் பிறக்கும் பொழுது என் தாய் தகப்பன் என்ன செய்தார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பொழுது வளர்ந்திருக்கிறேன். வசனம் சொல்லுது, ஒருவன் குழந்தையை போல பிறவா விட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதான். இப்போ நான் வளர்ந்த குழந்தை, சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, நான் வளர்ந்த குழந்தை. சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. நான் வளர்ந்த குழந்தை. எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. யாருக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை இருக்குது? யாருக்குமே இல்லையா? எல்லாரும் செய்யும் பொழுது எனக்கும் ஆசை வரதான் செய்யும். பிசாசு அப்படிதான் நம்மளை இழுக்கிறதுக்கு பார்ப்பான். சகோதரி கிட்ட சொல்றாங்க, நீ குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக உனக்கு எச்சரிக்கிறேன், நீ தீட்டானது ஒன்றும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. God warned her. கர்த்தர் அவளை ஏற்கனவே எச்சரித்து விட்டார். இந்த மாதிரி எத்தனை எச்சரிப்பு எனக்கு வந்திருக்கும்? பல எச்சரிப்பு எனக்கு வந்துருச்சு. ஆனால் நான் நல்லா கவனிங்க மக்களே. அடுத்த வசனம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கவனிச்சீங்களா? ஒரு சத்தமா இல்லையே சொல்லியிருக்கணும். இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, இன்னும் குழந்தை கருவில் உருவாகவில்லை. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ கற்பம் தரித்து, இனிமேல் தரிக்க போகிற, தரித்து
ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு பையனை தான் பெற போற கர்த்தர் சொல்லிட்டார். என்ன ஒரு நம்முடைய தேவன். ஈசாக்குக்கு சொன்னாரு, டே உனக்கு பையனை தானே தருவேன், ஈசாக்கு போ. எது புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்றாரு, இந்த குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை உலகத்தின் நிமித்தமா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய கூடாது என்பதை கர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் வலியுறுத்துகிறார். நான் வெட்டல இப்படி, ஆனா என் பையன் இப்படி வெட்டிக்கிறான், நான் அப்படின்னு இழிச்சுக்கிட்டு அங்கீகரிக்கிறேன். நான் வெட்டினா இல்ல, நான் மரம் வளர்த்தி இருக்கிறேனா? எங்க அப்பா மரம் வளர்த்த விட்டாரா? அறுத்துருவார் எங்க அப்பா. ஆனா அப்பாவா நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு வார்த்தை கடினமா தான் இருக்கும். இன்னைக்கு வார்த்தை கடினமாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பேண்ட்டை இப்படி போட்டிங்களா மேலே தூக்கி? உங்கள் அப்பா இப்படி தான் உங்களை பேண்ட்டை மேலே வரைக்கும் தூக்கி வளர்த்தினாரா? இறக்கடா கீழே, இறக்கடா கீழே, பிரிச்சு பிரிச்சு. இப்போ பேண்ட் மேலே வரைக்கும் போகுது. என் பையன் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு விரும்புகிறான், அதனால அவன் போடுவான். கர்த்தர் சொல்லுற வார்த்தையை கவனிங்க. அந்த பிள்ளை பிறந்தது முதல் யாருக்கென்று? பீப்பிள் ஆஃப் காட். சத்தமா சொல்லுங்க. நீங்கள் உங்க பிள்ளையை எப்படி வளர்த்துறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க பிள்ளையை தேவனுக்கென்று வளர்த்துறீங்களா? தேவனுக்கென்று வளர்த்துறீங்களா? சத்தம் வரல, வராது. உண்மையா சொல்லணும்னா தேவனுக்கென்று வளர்த்துறது கிடையாது நிறைய பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிள்ளையின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நானும் பிள்ளையாக தான் இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு. அடுத்த தலைமுறை சந்ததியை வளர்த்துகிற நான், அடுத்த பிள்ளைக்கு நான், நீ நஸ்ரேய விரதம் உள்ளவன். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. என் இருதயத்தை உடைத்த ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறீங்களே பிள்ளைங்க ஃபேஷனாக வெட்டிட்டு வந்தா விட்டுறீங்க தெரியுமா? வியாழக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு நான் போகிறேன், கவனிங்க. சுரங்கவழி பாதையில் இறங்கி ஏறும் பொழுது அங்கே ஒரு லெஃப்ட் சைடு ஒரு வெல்டிங் பட்டறை இருக்குது. அந்த வெல்டிங் பட்டறைக்கு பக்கத்தில் ஒரு பையன், ஒரு 7வது 8வது 9வது படிக்கிற ஒரு பையன் சைக்கிளில் நிற்கிறான். பீப்புள் ஆஃப் காட், தேவஜனங்களே நல்லா நோட் பண்ணிக்க இதை. அந்த பையனை ஃபுல்லாக சிரைச்சிட்டாங்க, தலையை ஃபுல்லாக சிரைச்சி, குடுமி இங்கே மட்டும் குடுமி வச்சு, இங்கே மட்டும் முடிப்பு வச்சு, அப்படி ஒரு சடை போட்டு கொண்டை போட்டிருக்கான். அப்படி நிற்கிது, ஃபுல்லாக ஷேவ்டு டோட்டலி. இப்போ என் இருதயத்தில் இப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த பையனை பார்த்துட்டு போகும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு, அந்த பையன் இருதயத்தில் ஆசை இருக்காதா? இப்படி வெட்டணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும் அப்பா அப்படின்னு அவன் போய் கேட்டிருப்பான். ஆனால் அவங்க அப்பன் சொல்லியிருப்பான், நமக்கு உலகம் முக்கியம் இல்லடா, கடவுள் முக்கியம். வளர்த்துறானா வளர்த்துனானா வளர்த்துனானா வளர்த்துறானா? வாட் யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஏங்க 8வது படிக்கிற பையன் முடியை சிரைக்கும் பொழுது கடையில் அழுதுருப்பான், ஐயாப்பா இப்படியெல்லாம் பண்ணாதப்பா, ஐயாப்பா இப்படி பண்ணுற, அழுதுருப்பான். ஆனால் அவங்க அப்பன், உன் ஆசையெல்லாம் இங்கே நிறைவேறக்கூடாது. யார் ஆசை நிறைவேறணும்? கடவுளுடைய ஆசையை நிறைவேற்றணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? 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 இதை வெட்டிட்டு தான் உட்காந்துருக்காங்க. எட்டாவது படிக்கிற பையனுக்கு குடுமி வச்சு கொண்டை போட்டிருக்கிறான். ஒரு மட்டும் இங்கெல்லாம் இங்கே மட்டும்தான் தொங்குது, வேற எங்கேயுமே முடி இல்லை. என் ஆசை அல்ல, என் திட்டம் அல்ல,
என் கடவுளுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன், என் பிள்ளைகளுக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன்னு வளர்த்துறான். மக்களே, உலகத்தில் இருக்கிறவனுக்கு கூட வைராக்கியம் இருக்குது, உங்களுக்கு எனக்கும். அந்த பிள்ளை பிறந்தது முதல் என்னவா வசனத்தை பாருங்க, அவன் எப்படி வளர்த்துறான் அந்த பிள்ளைய? கடவுளுக்கென்று வளர்த்துறானா? யாரு? நான் இப்ப சொன்னவன். குடுமியை வச்சு கடவுளுக்குன்னு வளர்த்துறானா? அவனுக்குன்னு வளர்த்துறானா? அவன் பிள்ளைய அவனுக்குன்னு அவன் இஷ்டப்படி விட்டுறானா? இல்ல. வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறவன் அவன், இந்த வார்த்தையை கடைபிடிக்காதவன் நம்ம. இந்த வார்த்தை எனக்கென்ற வார்த்தை, ஆனால் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளாமல் எவனோ எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு பிள்ளையின் ஆசீர்வாதம். தேவனுக்கென்று வளர்த்தும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவா. If you grow him in God's way, நீ கர்த்தருடைய வழியில அந்த குழந்தையை வளர்த்துனா அவனுக்கு முன்னாக நிற்கிற எல்லா பெலிஸ்தரையும் அவன் நிர்மூலமாக்கிடுவான். அவனுக்கு விசுவாசத்தை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜபத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? குழந்தையில இருந்தே நீ ஜபத்தை பத்தி சொல்லி கொடுத்து வளர்த்திட்ட. இப்ப பெரிய பெரிய ஆட்களுக்கு இப்படிங்க ஜபம் பண்ணணுங்க, விசுவாசத்துல இப்படி நிக்கணுங்க, கிருபைனா இதுதாங்க, கனிகள்னா இதுதாங்க. ஏன் தெரியுமா? நானே இன்னும் வளராத குழந்தையா இருக்கேன், நானே இன்னும் வளராத குழந்தையா இருக்கிறேன். நீ கர்த்தர் சொல்றாரு, நானும் குழந்தை தான். சொல்லுங்க, சொல்றதுக்கு பயப்படுறீங்க. நானும் குழந்தை தான். ஆமா, என் அப்பாவுக்கு சொல்லுங்க, நீங்களும் ஒரு காலத்தில் குழந்தையா தான் இருந்தீங்க, நானும் குழந்தை தான். கர்த்தருடைய பார்வையில் நான் இன்னைக்கு வரைக்கும் குழந்தை தான். நிறைய விஷயம் எனக்கு தெரியல ஆண்டவரே, இன்னும் குழந்தையா தான் இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு குழந்தையின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, எப்படி காட்டுங்க? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றதுக்கு பயப்படுறீங்க? குழந்தையின் ஆசீர்வாதம். கையை 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 சொல்லு, குழந்தையின் ஆசீர்வாதம். அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற நம்ம குழந்தையினுடைய ஆசீர்வாதம். இந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்படாமல் எப்படி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க முடியும்? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, 6ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார், அவனுடைய சாயல் தேவனுடைய தூதன் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமல் இந்த இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான் என்று சொன்னார் என்றான். From birth to death. இன்னும் குழந்தை பிறக்கல, நல்லா கவனிச்சிங்களா? இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? அவன் பிறந்ததில்ல முதல் சாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். என்னவா? தேவனுக்கென்று வளரணும், அவ்வளவுதான். பிள்ளை தேவனுக்கென்று வளர்த்தணும், அவ்வளவுதான். பிள்ளை தேவனுக்கென்று வளர்த்தணும், அவ்வளவுதான். அவ்வளவு, இதுதான் கட்டளை, இதுதான் என் கட்டளை. தேவன் விரும்புகிறது இதுதான். ஆனால் நிறைய நேரம் நான் தேவனுக்கென்று பிள்ளைகளை வளர்த்துவது. இப்போ அடுத்த வசனம் 7, 8, 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி, நானே வாசிக்கிறேன் வேகமா, விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா! எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, தேவனே நீங்க எனக்கு டீச் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கேட்டீங்க? அப்படி இந்த அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போனோடனே இந்த அம்மா நேராக போய் புருஷன்கிட்ட சொல்றாங்க, மனோவா புருஷனே வந்தார் ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார் நான் கேட்கல. அவர் வந்து நமக்கு பிறக்க போகிற குழந்தைய இப்படி வளர்க்கணும், இப்படி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது சொல்கிறாரு அப்படின்னு கணவனிடத்தில் சொன்ன பொழுது, கணவன், எங்களிடத்தில் ஒரு விஷயாக நீர் மீண்டும் வந்து எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நாங்கள் எப்படி எங்கள் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க, எங்களுக்கு கற்பிப்பாராக என்று. அப்ப மனோவாக்கு என்ன இருந்துச்சு? தேவன் மேல கிருபை, பயம், தேவ வழியில நடக்கிற மனோவா.
நல்ல கவனிங்க. மனோவா குழந்தை, தேவனுக்கு பிரியமான மனோவா குழந்தை. அதனால தான் அந்த மனோவாக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன செய்யணும்னு மனோவா தகப்பன் இடத்துல கேட்கிறான். நேரா போய் மனோவா அவங்க அப்பாட்ட, உலக தகப்பட்ட போய், அப்பா என் பிள்ளையை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு கேட்கல. நம்ம கேட்குறோம், என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான், இவன் அடங்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மனுஷங்கிட்ட போய் ஐடியா கேட்குறோம். நான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறேன், நான் தேவனுடைய பாதையில் நடக்க விரும்பலை. ஆனால் எனக்காக வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, சிஸ்டர் என் பையன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அவன் கீழ்ப்படின்னு ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படிங்கிறோம். உனக்கு என்ன வேலை? சிஸ்டர் பெத்தெடுத்துச்சா? பிரதராக பெத்தெடுத்தாங்க உன் பிள்ளைய? பெத்தெடுத்தது நீ தானே, நீ உன் பிள்ளைக்கு பாடுபடு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு பிறக்க போற குழந்தைய என்ன செய்யணும்னு நீங்க கற்றுக் கொடுங்க. எந்த 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 மனுஷிக தகப்பன் இடத்துல போய் கேட்கல. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தேவன்கிட்ட கேட்க வேண்டியது எதையுமே தேவன்கிட்ட கேட்கறது இல்லை. என்ன வழியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரைட். 9, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் இறங்கி பேசுவார். அல்லேலூயா வரல. எப்படி புரியுதா? மனோவா கேட்குறான், ஆண்டவரே எப்படி பிள்ளைய வளர்த்தணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னோன்னே கர்த்தர் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? கொடுக்க மாட்டார்னு போட்டிருக்கா? இல்லை. கொடுக்கவில்லைன்னு போட்டிருக்கா? இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் தருவார். ஆனால் நான் ஜெபம் பண்றது இல்லை. நான் பிள்ளையை எப்படி வளர்த்துறதுன்னு கர்த்தர்கிட்ட கேட்டால் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஆனால் எனக்கு பிள்ளையை எப்படி வளர்த்துறதுன்னு கர்த்தர்கிட்ட கேட்க தெரியல, கேட்கறது இல்லை. அதனால தான் எனக்கு இன்னும் முதிர்ச்சி வரல. நல்லா கவனிங்க, அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். வந்தாரா இல்லையா? எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வருவார். நான் தான் கூப்பிட்றது இல்லையே. தேவசத்தம் கேட்குதா? தேவசத்தம் கேட்குதா? தேவசத்தம் கேட்குதா? தேவசத்தம் கேட்குதா? ஒன்று நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய சத்தத்தை நான் காதில் வாங்கணும். இல்லை பாஸ்டர் மூலிமா வர சத்தத்தை நாச்சும் கேட்கணும். எனக்கும் கேட்க தெரியல, பாஸ்டர் மூலிமா வர சத்தத்தையும் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சபையில் கர்த்தர் பேசும் பொழுது வார்த்தையின் மூலமாக பேசுறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்புறம் எப்படி தான் பிள்ளையை நான் வளர்த்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்? நானும் வளர்த்த மாட்டேன், பாஸ்டர் வளர்த்தவும் விட மாட்டேன், சபை வளர்த்தவும் விட மாட்டேன். அப்போ நீங்கள் எப்படி வளர்த்த போகிறீங்க? புரியுதா? புரியுதா? புரியுதா மக்களே? யார் பேசுகிறா, எப்படி பேசுகிறா அப்படிங்கிறத என்னால் நிதானிக்கவே முடியல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என் இருதயம் இன்னும் பக்குவப்படலை. சரி, என் இருதயம் தான் பக்குவப்படலை. ஆண்டவர் ஊழியக்கார மூலியமாக பேசுகிறார், அதனாச்சும் கேட்கலாமே, கேட்கவும் மாட்டேங்கிறோம். இரண்டு நாளைக்கு முன்பதாக நான் இங்கே நடக்கிற விஷயத்தை, சில விஷயங்களை என்னுடைய சகோதரத்தை சொல்லுவேன், சில விஷயங்களை சகோதரத்தை சொல்ல மாட்டேன். ஆவியானவர் எப்போ உணர்த்துறாரோ அப்போ நான் சொல்லிடுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன், சொல்லிடுவேன். 2 நாளைக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை நைட்டு என் சகோதரனிடத்தில் கடந்த நாட்களில், கடந்த மாதத்தில் நடந்த சபையில் நடந்த சிறுவர் கூடுகை மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என் சகோதரத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். டாப் டு பாட்டம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொன்னேன். என் சகோதரன் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு,
சதீஷ்குமார் பாஸ்டருக்கு லைன் போடுறேன், அவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். ஒரே வார்த்தை, ஷாய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்டர் சதீஷ்குமார் கான்ஃபரன்ஸில் வரார். முதலாக அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன். அவரை நேரடியாக நான் பார்த்ததில்லை. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரித்தேன். ஆனால் அவர் யாருன்னு தெரியும், ஆனால் நான் பார்த்ததில்லை, பேசிட்டதில்லை. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். 2வது நிமிஷத்தில் அவர் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு அமைதியாக இருந்தேன். பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, நன்றாக கவனிங்கள். என் மண்டையை அப்படியே டோட்டலாக ரீட் பண்ணிட்டார். என் இருதயத்தை அப்படியே டோட்டலாக ரீட் பண்ணிட்டார். கடந்த 1 மாதத்தில் என்னென்ன சபையில் நடந்தது அப்படிங்கிறத அக்குவேர் ஆணி வேற அவர் ஜபத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறார். கடந்த 1 மாதத்தில் என் இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவர் ஜபத்தில் சொல்கிறார், அவர் ஜெபம் பண்ணுறார். நான் என் வீட்டிலே வெளியில் சொல்லாமல் எனக்குள்ளே மன உளைச்சலில் எந்த அளவுக்கு இருந்தேங்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் அவர் மூலமாய் அதை மீண்டுமாக எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஆவியானவர் ஒரே ஆவியானவராக இருந்தால் எந்த மனிதன் மூலமாகவும் ஆவியானவரால் பேச முடியும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, என் இருதயத்தில் இருந்த அத்தனை விஷயத்தையும் கர்த்தர் உங்கள் மூலமாய் பேசினார். நான் மனிதர்களிடத்தில் சொல்லாத விஷயத்தையும் கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து என் இருதயத்தில் என் சிந்தையிலே இருந்தவைகளை கர்த்தர் பேசினார். மக்களே, பீப்புள் ஆஃப் காட், நல்ல கவனிங்க. இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். வசனம் சொல்லுது, மனோவா திரும்பியும் கூப்பிட்டானா கர்த்தர் தேவ தூதன் தேவ மனுஷன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து மீண்டுமாக அந்த மனுஷன் தேவன் திரும்பவும் அவனிடத்தில் சொல்லுங்க வந்தார். எனக்கு ஏற்கனவே ஆவியானவர் என்கிட்ட நிறைய விஷயம் பேசினாரு. இப்போ செகண்ட் ஒப்பீனியனாக சதீஷ் பாஸ்டர் மூலிமா நிறைய விஷயத்தை பேசினாரு. இப்போ நான் தேர்ட் ஒப்பீனியனுக்கு நான் போனேன். என்னது சொல்லுங்க? தேர்டு கன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஆள் வச்சிருக்கிறேன். அதுக்கும் தேர்டு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். அந்த ஆளு சபையிலே என்னென்ன நடந்தது என்பதை அப்படியே சொல்லுகிறார். The third time ஆவியானவர் என்கிட்ட முதல்ல பேசிட்டாரு. 2வது யார்கிட்ட பேசினாரு? சதீஷ் பாஸ்டர் மூலியமா பேசினாரு. 3வது இன்னொரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் மூலமாய் பேசுகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தட் சேம் வே, அதே விஷயம், ஆனால் இன்னும் டீப்பாக இவங்க மூலயமா கர்த்தர் பேசுகிறார். மக்களை நல்லா கவனிங்க. இதுதான் ஒரே ஆவியானவர். இந்த ஆவியானவர் சகலத்தையும் நல்ல காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன், சவுண்டே வரல. நிறைய நேரம் நாம் நம்முடைய பாதையிலே தேவனுக்கென்று ஓடுகிறோமா அல்லது உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவன் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி சாய்த்து ஓடுகிறோமா? இல்லை, நல்லா கவனிங்க. என் சகோதரன் நினச்சிருந்தால் எவ்வளவு அட்வைஸ் வேணாலும் எனக்கு கொடுத்துருக்கலாம். என் சகோதரன் எவ்வளவு வேணாலும் எனக்கு புத்தி சொல்லியிருக்கலாம். ஆனால் என் சகோதரன் சகலவற்றையும் கேட்டுவிட்டு அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? ஜபத்தை மட்டும்தான் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஜபம் சகலவற்றையும் ஜெயமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மனோவை வேண்டிக் கொண்டானா அப்படின்னா என்னது? ஜபம் பண்ணானா
திரும்பியும் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று என் புருஷனுக்கு அறிவித்தால். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவளிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது இந்த பிள்ளையை எப்படி சொல்லுங்க. எப்படி கேட்குறான் பாருங்க, எப்படி கேட்குறான் பாருங்க. குழந்தை பிறக்கவே இல்லை, ஆனால் கேட்குறான் ஒரு தகப்பனாய், ஒரு தகப்பனாய், தகப்பனாய் பரலோக தகப்பனத்தில் கேட்கிறான். இந்த பிள்ளை பிறந்த உடனே எப்படி? எத்தனை பெற்றோர் இந்த மாதிரி கேட்டீங்க? எத்தனை பெற்றோர் இந்த மாதிரி கேட்டீங்க? எத்தனை பெற்றோர் இன்றைக்கு இப்படி கேட்டு 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 உங்க பிள்ளைகளை வளர்த்துறீங்க? எப்படி வளர்க்கணும் நான், எப்படி வளர்க்கணும் நான், எப்படி வளர்க்கணும் நான் சொல்லிக் கொடுங்க. ஞானத்தை கொடுங்க, எப்படி வளர்க்கணும்னு. ஞானத்தை கொடுங்க, எப்படி வளர்க்கணும்னு. ஞானத்தை கொடுங்க, எப்படி வளர்க்கணும்னு தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல கேட்கறதே இல்லையே. நல்ல ஒரு தகப்பனாகவும் நல்ல ஒரு தாயாகவும் இருந்தால் நிச்சயமாய் மனிதனிடத்தில் போய் நிற்காமல் தேவனிடத்தில் நிற்க வேண்டும். தேவன் கற்றுக் கொடுக்கிறவைகளை தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர உலகத்துக்கு நேராக ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. அவ கேட்கிறான் பாருங்க, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க. அதை எப்படி? படிங்க வசனத்தை சொல்லுங்க, படிங்க வசனத்தை. அதை எப்படி? என்னது சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி? எப்படி? எப்படி முடி வெட்டணும் சொல்லிக் கொடுங்க. எப்படி ட்ரெஸ் போடணும் சொல்லிக் கொடுங்க. என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும் சொல்லிக் கொடுங்க. அவனை எங்க விடக்கூடாது சொல்லிக் கொடுங்க. எங்க விடணும் சொல்லிக் கொடுங்க. இதுதான் நடத்துறது. உங்க பிள்ளை எங்க போச்சு தெரியல பாஸ்டர், அவன் எங்கேயோ போயிட்டான். உன் பிள்ளை எங்க போறானே உனக்கு தெரியலன்னா நீ என்ன தகப்பனா இருக்கிற? உன் பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, காயின் மாதிரி நான் என் சகோதரனை அறியவில்லை அப்படிங்கிற மாதிரி, என் பையன் எங்க இருக்கான்னு தெரியாது பாஸ்டர். அவன் வருவான், ஃபோனை வாங்கி கொடுத்துட்றது, ரீசார்ஜ் பண்ணிடுறது, வண்டி வாங்கி கொடுத்துட்றது, பெட்ரோல் ஃபுல் டேங்க்கு, என்னென்ன செய்யணும் எல்லா சீர்கேடான காரியத்துக்கு எல்லாத்துக்கும் செஞ்சிடறோம். தேவன் வழியில் நடத்துறீங்களா? ஒழுங்கு மரியாதை ஜெபத்துக்கு வந்து உட்கார்றா, என்னைக்காவது பெட்ரோல் சொல்றீங்களா? சொல்றது இல்லையே, சொல்றது இல்லையே. சர்ச்சுக்கு வந்து உட்காரலைன்னா வண்டி கிடையாது. எந்த பெற்றோராவது சொல்கிறோமா? பேசுங்க, சொல்கிறோமா? இல்லை. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைக்கு போக்குன்னு போயிடும் பிரியாணி இன்னைக்கு செய்யலினா. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இங்கே ஒருத்தன் போக்கு போக்குன்னு போயிட்டு இருக்கிறேன். உனக்கு ஜீவனை தந்து, உனக்கு சுகத்தை கொடுத்து, உனக்கு பலத்தை கொடுத்து, உன்னை சம்பாதிக்க வச்சு, உனக்கு நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்லா வாழ வச்சுட்டு இருக்கிறேன். நீ என்னை நோக்கி பார்க்காம உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறியே. கர்த்தர் வேதனையோடு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அவன் கேட்குறான், மனோவா என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுங்கப்பா, என் பிள்ளையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுங்கப்பா. பெற்றோர்களே புரியுதா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு? புரியுதா உங்களுக்கு எங்கே நிலையில் இருக்கீங்கன்னு? சத்தம் வரல. எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று புரிகிறதா? எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கோன்னு புரியுதா? எப்படி பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும்? முதல்ல எனக்கு நானே ஒழுங்கு இல்லை, இந்த பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. நடத்த வேண்டிய நிலையில் நீ நடக்கிறியா? முதல்ல பிள்ளையே, இப்போ உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. பிள்ளையே சொல்லுங்க, பிள்ளையே கர்த்தருக்கேற்ற வளர்ப்பில் நீ வளர்ந்தியா? சத்தம் வளர மாட்டேங்குது, சத்தம் வளர மாட்டேங்குது. பிள்ளையே கர்த்தருக்கேற்ற நடக்கையில் நீ நடக்கிறியா? கேளுங்க, உங்களையே நீங்களே கேளுங்க. கேட்க மாட்டீங்களே?
பையன் கேட்குறான், எங்கள் அம்மா ஒழுங்கா? முதல்ல அவங்கள ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், அப்புறம் நான் ஒழுங்காக இருக்கிறேன். போச்சா, ஃபியூஸ் போயிடுச்சு, பல்ப். இந்த பிள்ளை ஒழுங்காக இல்லை, அப்புறம் எங்கே அந்த பிள்ளைய ஒழுங்காக நடத்துறது? மனோவை கேட்குறான், பிறக்காத குழந்தைக்கு கேட்டுட்ருக்கிறான். சொல்லுங்கள், பிறந்து வளர்ந்து எருமமாட ஆயிருக்கிற குழந்தை கேட்க மாட்டேங்குது, எப்படி வளர்க்கணும்னு தெரில. அவன் பிறக்க போகிற குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு கேட்குறான். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? நான் இந்த அதிகாரத்தில் நீ முடிச்சிருவேன், கீழே போக மாட்டேன், வசனத்துக்கு போக மாட்டேன். எனக்கு தெரியும் ஆவியானவர் என்னை இதில் நிறுத்திடுவார், எனக்கு நல்லாவே தெரியும். இதே நிறைய பேசுவேன்னு தெரியும். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் வார்னிங் யூ, ஐ வார்னிங் யூ. நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லல, எனது எச்சரிக்கிறேன். கர்த்தர் எத்தனை முறை எச்சரித்தாலும் அது எனக்கு கிருபை கிருபை, போ போ அப்படிங்கிறோம். அவன் எச்சரிச்சுட்டு போறானா. அடுத்த வசனம் 14, திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் சொல்லுங்க, அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் செய்யணும், அவ செய்யணும், அவ்வளவுதான், கை கொள்ள கடவா என்றான். 15, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரட்டும், தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனான் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை சாப்பிட மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீர் கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம், மிராக்கிள் அப்படிங்கிறாரு. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவையும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் நடந்தது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து கொண்டார். யார் பேசுறான்னு மனோவாக்கு முதல்ல தெரியல. ஆனா ஃபைனலி he finds out யார் அவங்கிட்ட பேசுனாங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். என்கிட்ட பேசுனது மனுஷன் அல்ல, என்கிட்ட பேசுனது தேவன். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவ சத்தத்தை கேட்குறீங்களா, மனுஷ சத்தத்தை கேட்குறீங்களா? பாஸ்டர் சொல்கிறார், கேட்கறது இல்லை. மனுஷன் சொல்கிறதெல்லாம் கேட்டு பாஸ்டருக்கு விரோதமாக எழும்புறான். அப்புறம் அடி வாங்கி நாய் மாதிரி அடி வாங்கிட்டு சாவான். அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட ஐயோ கால் போச்சு கை போச்சுங்கிறது. வாழ்க்கையே போயிடும் சில நேரத்தில். சொல்லும் பொழுதுலாம் ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான். தேவதூதன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறதை ஒருத்தருக்கு தெரியல. தேவ மனுஷன் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ஒருவனுக்கும் புரியவில்லை, ஒருவனும் அறிய மாட்டேங்கிறான். ஃபைண்ட் அவுட்ஸ் எப்போ? ஃபைனலாக தெரியுது, எல்லாம் போனதுக்கப்புறம். இப்போ அவர் கேட்குறாரு, அந்த மனுஷர் யார்? தேவ மனுஷன். நீ இப்படி கேட்கலாமா? நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறன்னு உனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆஹா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். உடனே ஓடி போய் வெள்ளாட்டு குட்டி எடுத்து அது இது எடுத்துட்டு உடனே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். நீ போய் தகன பலி கர்த்தருக்கு பலி செலுத்து போ, அதை செய், உகந்த காணிக்க. வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் உடனே என்ன பண்ணாங்களாம்? முகம் குப்புற தேவ சமூகத்திலே. எப்படி? வசனத்தை கவனிங்க, தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். கினி ஜுவாலையில் நிற்கிறவர் யாருன்னு நிறைய நேரம் எனக்கு தெரியல. இந்த பிள்ளை ஒழுங்காக இன்னும் வளரல. இந்த பிள்ளைக்கு நிறைய குறைபாடு இருக்குது, டிஃபிஷியன்ஸ் இருக்குது. குறையுள்ள புள்ள சொல்லுங்க. ஆமாம்,
தேவன் விரும்புகிறது குறையுள்ள பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு இல்லை. புரியுதா? ஒரு பிள்ளைக்கு குறையுள்ள பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற வலி வேதனை எவ்வளவுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் தேவன் ஒரு குறையுள்ள பிள்ளையை நான் பெற்று வச்சிருக்கிறேனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயம் அடித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட குறையுள்ள பிள்ளையை நான் பார்த்து உட்கார வச்சிருக்கிறேனே, இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையா இருக்குதே, இது இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி இந்த குழந்தைக்கு வரலையே. ஆனால் வயசு என்ன, 55 ஆயிருச்சு, ஆனால் இன்னும் முதிர்ச்சி வரலையே, இன்னும் குழந்தையாவே இருக்குதே. கர்த்தர் பார்க்குறாரு. மக்களே நல்லா கவனிங்க, குழந்தை முக்கியம், குழந்தை ஆசீர்வாதம் முக்கியம். கர்த்தர் கரத்தில் நான் குழந்தைகளாக தான் இருக்கிறோம். அவர் என் பரலோக தகப்பன். அவர் கையில் ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றால் அதற்கு அவள் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கைகளில் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். ஏன் கர்த்தர் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஏன் கர்த்தர் இப்போ பேசிட்டு இருக்கிறார், எச்சரிக்கிறார் தெரியுமா? உங்களை சாகடிக்கிறதுக்கு அல்ல, உங்களை காப்பாற்றுறதுக்கு. புரியுதா இல்லையா? அது அம்மா சொல்கிறாங்க, நம்ம தேவனை பார்த்துட்டோம் அப்படின்னா அவன் ஐயோ நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அவன் ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டு பேசிக்கிறாங்க, புருஷன் பொண்ணு பேசிக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் நம்மளை சாகடிக்க சித்தமாக இருந்திருந்தார்னா இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருக்க மாட்டார், இதெல்லாம் நம்மகிட்ட காண்பிக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் நம்மகிட்ட காண்பிக்கிறாரு, கர்த்தர் இதெல்லாம் நம்மகிட்ட பேசுகிறாருன்னா நம்ம சாகாமல் நம்மளை காப்பாற்றணும்னு தேவன் விரும்பி இவைகளை பேசுகிறார். மக்களை நல்லா கவனிங்க, சபையும் ஊழியக்காரனும் செய்கிற வேலை தெரியுமா? நீங்கள் சாகணுங்கிறதுக்காக கர்த்தர் வெளிப்படுத்துறதில்ல, உங்களை காப்பாற்றணுங்கிறது தான் தேவ திட்டம். உங்களைய சாக நிலையில் கிடக்கிற உங்களுடைய ஆத்துமாவை சாவாமைக்கு கொண்டு போக வைக்கிறதுக்கு தான் இங்கே தேவனும் சபையும் போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு அது புரியாது. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே கிடக்கிறாரு, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கோபப்படுறாரு, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? ஒரு சரியான தகப்பன் தன் பிள்ளையை கடிந்து கொண்டே தான் இருப்பான். சத்தம் வராது, ஆமேனே வரல, ஆமே. ஏன்னா எனக்கு குத்துது இல்லை, பக்கத்தில் இருக்கணும் குத்தும் போது அவங்களுக்கு குத்து. இப்போ எனக்கு குத்துன பாஸ்டர் என்னைய குத்தி விட்டாரு, ஏன்டா பக்கத்தில் இருக்க குத்துனா இழிக்கிற, உனக்கு குத்துனா மட்டும் இப்போ வலிக்குதா? என் தகப்பன் கையில் எப்பொழுதும் கோலும் தடியும் இருக்கிறது, மேய்ப்பனின் கோல். எதுக்கு தெரியுமா? அப்படின்னு என்னுடைய பரலோக தகப்பன் எப்பவுமே சாத்துறதுக்கு தான் அவர் கையில் கோல் வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த கொக்கி எதுக்கு தெரியுமா? ஆட்டு காலை பிடிச்சி ஒரு வடக்குன்னு ஒரு இழு புடுக்குன்னு விழுந்துடும், கழுத்தில் மாட்டி ஒரு இழுத்தா தர 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 தரன்னு போயிடும் ஆடு. அதுக்கு தான் அந்த மேய்ப்பனுடைய கோல். புரியுதா? சபை திட்ட தான் செய்யும், சபை கடிந்து கொள்ள தான் செய்யும். ஏன்னா என் மணவாளன் விரும்புகிற மணவாட்டியாய் சபை இருக்கணும். மணவாளன் விரும்புகிற மணவாட்டிய சபை இருந்தால் மட்டும்தான் சரியான பாதையில் ஓட முடியுமே தவிர. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், பாருங்க, குரூப்பில் பாருங்க. ஒரு பையனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கிறிஸ்தவ கல்யாணம். அதில் நம்முடைய முறையின்படி வசனத்தை திறந்து
வாசிப்போம் நிறையா. வாழ்ந்தாலும் உயர்விலும் தாழ்விலும் அதுலேயும் இதுலேயும் அது நம்ம கீழ்ப்படிந்து, மனைவியானவள் கீழ்ப்படிந்து புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்லாம் சொல்லணும். இதை சொல்ல வைக்கணும். இதுதான் ஓத் அப்படின்னு இது தமிழ் ஓத், பிரமாணம். பிரமாணம் கட்டளைகள் இதுதான். ஒரு சர்ச்சில் ஒரு பொண்ணுக்கிட்ட மைக்கு கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு, உன் கணவனுக்கு கீழ்ப்படிவாயாக அப்படின்னா கணவனுக்குன்ட்டே இருக்கிறா. அந்த பாஸ்ட் கீழ்ப்படிவாயாக கணவனுக்கு. அப்ப கல்யாணத்திலே நான் கீழ்ப்படியணுங்கிற வார்த்தையா அந்த புள்ள சொல்ல விரும்பல. அனுப்புறேன். நீங்களே பாருங்க, இக்காலத்து பிள்ளைக திருமணத்திலே தேவன் இணைக்க விரும்புகிற உடன்படிக்கையை சொல்லவே அவர்கள் விரும்பவில்லை. 2-3 தடவை அந்த பாஸ்டர் சொல்லிட்டு நாசமா பண்ணவில்லை, போய் தொலை அப்படின்னு அவரே விட்டுட்டார். திருப்பி ஒரு தடவை இதே மாதிரி வரும் பொழுது திருப்பி சொல்லும் பொழுது அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, சொல்ல மாட்டேங்கிற அந்த வார்த்தையை. மக்களே நல்லா கவனிங்க. தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளேயே அந்த பிள்ளை வர விரும்பவில்லை. இவ போய் எப்படி குடும்பத்தை ஒழுங்கா வாழ்வாளா? தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுன்னு சொல்றவே அவளுக்கு சொல்ல முடியாதுங்கிறா. எப்படி கீழ்ப்படிவா? 2 நாள் தான் டிவோர்ஸ் தான். தேவ பிரமாணத்தை மீறி கொண்டிருக்கிற இக்காலத்து ஜெனரேஷன்ஸ், தேவனுடைய வார்த்தையை மீறுகிற இக்காலத்து தலைமுறை. மக்களை நல்லா கவனிங்க, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்துங்க. grow your child in proper way, grow your child in God's way. தேவ திட்டத்தின் வழியாக பிள்ளை வளர்த்துங்க. பிள்ளைகளை இக்காலத்தின் வழியாய் நடத்தக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இக்காலத்தின் வழியாய் இவ்வுலகத்தின் வழியாய் பிள்ளைகளை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் சீர்கெட்ட வழியிலே அவர்கள் போவார்கள். கீழ்ப்படியாமையின் வழியிலே அவர்கள் போவார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே அவர்கள் நடப்பார்கள். அங்க வசனம் சொல்லுது, மனோவா கேட்குறான், ஆண்டவரே நான் எப்படி வளர்த்தணும், எப்படி நடத்தணும்? நம்ம சாகலை. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம் பிள்ளையை சரியா வளர்த்தணும்னு விரும்புகிறாரு. அதனால நம்மளை சாகடிக்க விரும்பல, நம்மளை சரியா வளர்த்த விரும்புகிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு யாரு காதுக்குள்ளே செய்தி போயிருக்காது, எனக்கு தெரியும் நல்லா. எல்லாரும் வீட்டுக்கு போய் இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப ஓவராக பேசிட்டார்ல, ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் கத்திவிட்டார் பாஸ்டர், இதுதான் நமக்கு தெரியும். பாஸ்டர் கத்துறது மட்டும்தான் தெரியும். பெரம்பை எடுத்துகிட்டு போய், சாட்டை எடுத்துகிட்டு போய் தேவாலயத்துக்கு போய் பார்க்குறாரு. டேய், இது தேவ ஆலயம்டா, இது கல்லர் குகை அல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, தேவன் இறங்கி பேச வேண்டிய இடம். எடுத்து சாட்டை எடுத்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க அடிச்சு விரட்டினாரு. ஏன் தெரியுமா? இது தேவன் பேசுகிற இடம், இது இப்படி தான் இருக்கும். சாட்டடி தான் இது, சாட்டடி அடிக்கிற இடம் தான். உலகம் சாட்டடி கொடுக்காது. இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸே தலதறிக்க ஓடிட்டு இருக்குது. நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ஸ் வேறு. இப்போ ஸ்கூல்ஸுகளை பிள்ளைகளை மிரட்டவே முடியாது. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று இப்போ தான் பெற்றெடுக்க போகிறா. என்னது இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி வளர்த்தணும்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த குழந்தை பிறக்குது. நடுவில் இந்த அம்மா அதெல்லாம் தெரியாது, கதை முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நிறைய ஆவியானவர் பேசியிருப்பார். 1ஆம் மாதத்தில் நீ இப்படி செய்ய, 2ஆம் மாதத்தில் இதை பேசு, 3ஆம் மாதத்தில் அதை செய்யக்கூடாது, 4ஆம் மாதம் அதெல்லாம் பேசினோம்னு வைங்க. இதுக்கே நமக்கு நேரம் பத்தில் 1 வருஷம் பேசுவேன் நான். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து, சொல்லுங்க இப்ப அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பாங்க? குழந்தையிலிருந்து பிறந்ததிலிருந்து அந்த அம்மாவும் அந்த தகப்பனும் எப்படி வளர்த்திருப்பாங்க? ஃப்ரம் த டே 1 வெளியில வந்த நாள்ல இருந்து சோத்திரம், இந்த பிள்ளை மேல தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்றோம். இது எங்க பிள்ளை கிடையாது, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. எங்களுக்கு பிறக்காது குழந்தைன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம். இது கர்த்தர் கொடுத்த ஈவு. இந்த குழந்தைய நாங்கள் இந்த நாளிலிருந்து
அது அடம் பண்ணாலும் அப்படி வாயில் ஒன்று வைப்போம், அப்படி தான் வளர்த்துவோம் அப்படின்னு ஃப்ரம் த டே ஒன் அவர்கள் வளர்த்திருப்பாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சாராம். சத்தமா? இப்போ அந்த பிள்ளை சிம்சோன் வளர்ந்து இப்போ பாருங்க அவன் என்ன, அவனுக்குள்ள இருக்கிற பலம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சாத்தமா? என்னவா? அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருந்த ஆவியானவர் இப்ப யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா? பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. எங்கிட்டயே ஆவியானவர் ஏவ மாட்டேங்கிறாரு. அப்புறம் பையன்கிட்ட எங்க ஏவுறது? மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளையை வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்த வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு டைம் இல்லை. இதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் என்னோடு பேசினவைகள். தேவ சத்தத்திற்கு செவி சாய்க்கணும் முதல்ல. எது? அடுத்தது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். நம்பர் 2. நம்பர் 3, தேவ சத்தத்தை அறிந்து கொள்ளணும். சித்தத்தை அறிந்து கொள்ளணும். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியணும். அடுத்தது தேவன் சொல்வதை செய்யணும், மற்ற காரியங்களை செய்ய கூடாது, மற்ற காரியங்களை தவிர்க்கணும். தேவனுக்குள்ளாக பிள்ளைய வளர்க்கணும். அப்போதான் ஆசீர்வாதம் சரியா வந்து சேரும். இது ஆவியானவர் என்னோட பேசுனதை நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படியே. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சகோதரர் வாசிங்க. எபிரேயர், ஹீப்ரூ சாப்டர் 11 verse 32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பவுல் இந்த அதிகாரத்தை இந்த புக்கு எழுதும் பொழுது மேபி இந்த புக்கு யார் எழுதுனான்னு சரியா தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா இதனுடைய ஸ்லாங், இதனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது பவுல் தான் எழுதியிருப்பாருங்கிறது புரிகிறது. பவுல் என்ன சொல்லுகிறாரு? பவுல் எழுதிய வார்த்தை என்ன? பின்னும் நான் என்ன சொல்லுவேன். கிதியோன், நல்ல கவனிங்க, கிதியோன், பாராக், சிம்சோன். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனங்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்ப நானு சிம்சோனை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப எங்கேயோ இருந்த சிம்சோனை பத்தி பவுல் சொல்றான்னா அப்ப அந்த சிம்சோன் எப்படி இருந்திருப்பானா? அந்த சிம்சோன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்பை பற்றி பவுல் சொல்லுகிறான். பவுல் அடியார் பேசுகிறார். வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாகிய பவுல் ஒரு மனுஷனை ரெக்கமெண்ட் பண்றது பெருசு. ஏன் தெரியுமா? வெள்ளுன்னு வெளுக்கிறவன் யாரு? பவுல்கிட்ட ஒரு பை நிற்க முடியாது, பேச முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சது யார் தெரியுமா? பவுல் மாத்திரமே. பவுலுடைய லெட்டர்ஸ் கடினமாக இருக்கும். அடி வெட்டு துண்டு ஆக்கும். அப்படி யார் என்னன்னு பார்க்காம எந்த சபைலாம் பார்க்க மாட்டார். கொரிந்து சபையா நொறுக்கு வேண்டாம், எபேசு சபையா பிச்சு எடுத்துருவேன் பார்த்துக்கோ. தீமத்தையோ சிறு வயதில் இருக்கிற நீ ஒழுங்கு மரியாதையா தேவனுடைய வழியில் நட, இல்லை பிச்சு எடுத்துருவேன் பார். அப்படி வளர்ச்சின ஒரு மனிதன் தான் பவுல். அந்த பவுல் யாரை பற்றி பேசுறாரு? சிம்சோனை பற்றி பேசுறாரு. மக்களை நல்லா கவனிங்க. என்னை பற்றி, இந்த குழந்தையை பற்றி மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். எப்படி சொல்லுங்க? இந்த பிள்ளையை பற்றி ஐயோ வேணாங்க, அவங்க சாவகாசமே வேண்டாம், மோசமானவங்க, ஐயோ
அவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க, கொலகாரப்பாவீங்க. அவங்ககிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. 1க்கு 2 போட்டு விட்ருவேன். நல்ல சாட்சியில் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசின வார்த்தை தான். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு சிம்சோன்களை வைத்திருக்கிறீர்கள். எப்படி என்னங்க அமைதியாக இருக்கீங்க? ஒவ்வொரு சிம்சோன்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சிம்சோனுடைய அடுத்த பகுதி வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த பகுதியோடு நிறுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சிம்சோனை சிம்சோனாய் வளர்த்தவில்லை என்றால் தெலிலால்ங்கிற எவ்வளவு மடியிலையாவது போய் படுத்திருப்பான். உங்கள் பையன், உங்கள் புள்ள யார் மடியிலையாவது போய் படுத்திருக்கோம். பாஸ்ட் இப்படி பேசுகிறாரு. நான் வசனத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் போய் நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்து பாருங்கள். ஃபைனல் டச்சு, சிம்சோன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போய் இதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னதை செஞ்சான். தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாமல் போனான். ஒரு காலத்தில் கீழ்ப்படிந்திருந்தான், ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கீழ்ப்படியாமல் போய் தன்னுடைய சகலவற்றையும் அவன் இழந்து போயினான். மிகப்பெரிய பராக்கிரமசாலி, அவனை எதிர்கொள்ள ஒருவனாலும் நட்டுங்குவாங்க. அந்த ஏரியாவில் சிம்சோனா ஐயோ நட்டுங்குவாங்க. ஏன்னா தேவ வல்லமை அந்த அளவுக்கு அவன் மேலே இருந்துச்சு. தேவ வல்லமை அவன் மேலே இருந்த மாதிரி யார் மேலே இல்லை. அந்த அளவுக்கு பலசாலி. அப்படி தூக்கி விடு அப்படி போட்டானா பறந்துருவானுங்கெல்லாம். பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனால் ஒரு கட்டத்தில் தேவனை விட்டு வழி விலகி போகினான். அவனை வஞ்சிக்கிறதற்கு சில ஆட்கள் அவனை வஞ்சிக்க ஏவி அவனை வஞ்சகத்தின் ஆவிலே அவனை சிக்குண்ட செஞ்சார்கள். அவன் வஞ்சகத்தின் மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டான். எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதை அந்த வஞ்சகத்தின் மனிதர்கள் அவனுக்கு செய்தார்கள். அவனுடைய பலத்தை எல்லாம் அவன் இழந்தான். அவன் கண்ணை நோண்டி எடுத்துட்டாங்க. பார்வை இழந்து குருடனாய் நிற்கிறான். சகல பலமும் அவனை விட்டு விலகிவிட்டது. இப்பொழுது அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு கேளிக்கை விளையாட்டு காட்டுகிற காமெடி என போல அவங்க இருக்கிறான், ஒரு ஜோக்கரை போல. ஏன்னா கண்ணில் போச்சு, குருடன் ஆயிட்டான். பராக்கிரமசாலி அந்த தேசத்தில். இப்பொழுது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு குழந்தை, எப்படி காமெடி பீஸ். அப்போ தான் அவனுக்கு உணர்வு வருது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சின்னதுலேருந்து என்னை எப்படி வளர்த்துனாங்க. நான் தேவ வார்த்தையை விட்டு விலகி உலகத்துக்கு பின்னாடி ஓடினனே, சகலவற்றையும் இழந்தேனே, சகலமும் இப்பொழுது போய்விட்டது, சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வேடிக்கை பொருளாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட அழுகிறான், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிங்க. கர்த்தர் அப்பையும் மன்னிச்சார். நம்முடைய தேவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவன் என்ன சொல்கிறான்? இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இந்த பழைய பலனை கொடுங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் அதே பழைய பலனை எனக்கு கொடுங்க. ஒரு பெரிய மண்டபம், ராஜாக்கள் ஆசாரியர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த 2 தூணுக்கு நடுவில் அவனை கட்டி வச்சிட்டாங்க. கையில் செயினை போட்டு கை காலை கட்டி வச்சிட்டாங்க. 2 தூணுக்கு நடுவில் கட்டப்பட்டுருக்கிறான். அவனுக்கு அப்பயும் பயம், கண்ணு தெரியாமல் போனாலும் அவனுக்கு பயம் பாரு, கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இவன் கண்ணு தெரியாமல் இருந்தாலும் தேவ வல்லமை இறங்கிடணும் அவனுக்கு தெரியும், அதனால கட்டி வச்சுருக்காங்க. ஏன் குருட்டு பய தானே,
கட்டி வைக்காமல் விட்டுருக்க வேண்டியதானே, ஆனாலும் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலனை கொடுங்க, நான் சாக போகிறேன், எனக்கு தெரியும். எப்படி? எஸ், ஐ எம் கோயிங் டு டை, நான் சாக போகிறேன். எனக்கு முன்பாக நிற்கிற இந்த சந்ததி அனைத்தையும் நான் சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன். ஏன்னா இந்த சந்ததியில் ஒருத்தரை வெளியே விட்டாலும் இதே எனக்கு நடந்த சம்பவம் தான் அவர்களுக்கும் செய்வார்கள். ஸோ இங்கே இருக்கிற சந்ததி அத்தனையும் ஒரே அடியில் நான் சாவடிக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலனை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான். ஆண்டவர் ஓகே நான் உனக்கு தரேன். 2 கைகளும் சங்கிலியை அப்படி ஒரே இழு. அங்கே இருந்த அந்த சிவர்கள், அந்த சுவர், அந்த தூண்கள் உடைந்து அப்படியே நொறுங்கி மேலே விழுந்து அங்கிருந்து அத்தனை பேர் மரித்து விட்டார்கள். சிம்சோனும் மரித்து விட்டான். பீப்புள் ஆஃப் காட், தேவஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசினது தான். அதனால தான் இன்றைக்கி பலத்தை பற்றி பாட்டு பாடினோம். பலம், சிம்சோனின் பலம், கர்த்தர் கொடுத்த பலம். அந்த பலத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் தேவனுடைய பார்வையில். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலனை நீங்கள் இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை வளர்த்துகிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? அந்த ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க. எப்படி வளர்த்தணும், எப்படி என் பிள்ளைய நடத்தணும், என்ன மாதிரி நடத்தணும், என்ன மாதிரி நடத்தக்கூடாது, என்ன மாதிரி நடத்தக்கூடாது. பிள்ளைய கர்த்தருக்கேற்றவாரி நடத்தணும். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டான். சொன்னதை செய்யும் அளவும் சொல்லுங்க, கைவிடவே மாட்டா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டா. சிம்சோனுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் சிம்சோனை விட்டு ஆண்டவர் விலகல. சிம்சோனை விட்டு ஆண்டவருடைய ஆவி விலகல. சிம்சோன் தான் ஆண்டவர் விட்டு விலகி போனானே தவிர கர்த்தர் அவனை விட்டு விலகல. கர்த்தர் அவனை விட்டு விலகல. கர்த்தர் அவனை விட்டு விலகல. கர்த்தர் அவனை விட்டு விலகல. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் தான் கர்த்தரை விட்டு விலகினா. அநேக நேரம் கர்த்தர் நம்மை விட்டு விலகிறது இல்லை, நம்ம தான் நிறைய நேரம் கர்த்தரை விட்டு விலகிறோம். மக்களே, இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு பேசுனது தான். அநேக நேரம் நம்ம தான் கர்த்தரை விட்டு விலகிறோம். நம்ம தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது இல்லை. நம்ம தான் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறது இல்லை. ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும்னா நான் சரியான பாதையில் ஓடணும். இதோ சீக்கிரத்தில் வரப்போகிறேன். அவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரத்தில் வரப்போறாரு. சீக்கிரத்தில் வரப்போறாரு. சீக்கிரத்தில் வரப்போறாரு. ஆயத்தப்படுங்க. தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுங்க. தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. சபை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுக்குள்ளாக 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 பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் நான் வளரணும். பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா என் பிள்ளைகளை நான் வளர்த்தணும். சிம்சோனை போல அந்த பெற்றோர்கள் மனோவாவும் அவனுடைய மனைவியும் எப்படியாக அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கட்டளையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தினார்களோ அதே போல நாங்கள் இன்றைக்கு கட்டளையை பெற்றிருக்கிறோம். உம்மிடத்திலிருந்து கட்டளையை பெற்றிருக்கிறோம். இம்மிடத்திலிருந்து கட்டளையை பெற்றிருக்கிறோம். நாங்கள் சிறந்த பிள்ளைகளாய் உமக்குள்ளே வளர, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை உமக்குள்ளே சரியாய் வளர்த்த, சரியான பாதையிலே நடத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக.
பிள்ளையை எப்படி வளர்க்கணும், ஞானத்தை கொடுங்க. பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6 சொல்லப்படுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பானாமா. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியை நடத்தணுமா, அப்பதான் முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஏசாயா 54:13 சொல்லப்படுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குமே. மக்களே, பிள்ளைகள் கர்த்தரால் டீச் பண்ணப்பட்டிருக்கணும், போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். கர்த்தர் 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 பிள்ளைகளை போதிக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தாலும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறதுக்கு, கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறதுக்கு அவர்களை வளர்த்தணும். பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ரெண்டும் அடிச்சுட்டு கிடந்துச்சுன்னு வைங்க, வீட்டில் சமாதானமே போயிடும். பிள்ளைகளும் பெற்றோரும் அடிச்சுட்டு கிடந்தாங்கன்னா சமாதானம் போயிடும். மக்களே, பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசுன்னு வசனம் சொல்லுது. பிள்ளைகள் சமாதானம் முக்கியம். 3 யோவான் 1:4 சொல்லப்படுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு பவுல் அங்க யோவான் சொல்லுகிறாரு. எப்படி? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, என் பிள்ளைங்க தேவனுடைய வழியில நடக்கிறாங்கப்பா. அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷம் காட்டில் வேற என்ன சந்தோஷம் இருக்குது? வேற எதுவுமே இல்ல. தேவன் விரும்புகிறது அதுதான். பிள்ளைகளுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய சமாதானம். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? தேவன் அதை தான் விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையையும் என்னையும் உங்களையும் எல்லாரையும் சத்தியம் 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 விடுதலையாக்கும். என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். சத்தியத்தை விட்டு விலகாத, சத்தியத்தை விட்டு விலகாமல், சத்தியத்தை விட்டு விலகாமல் உடைய பாதையிலே ஓட தேவன் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.